ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பக்கம் 105. அனிஷ்டாதிகாரிணாமபி ச ஸ்ருதம் சத்யம் சம்யமனே து அனுபூய இதரேஷாம் ஆரோக அவரோகோ தத்கதி தர்ஷனாத் ஸ்மரந்தி ச அபி ச சப்த தத்ராபி ச தத் வியாபாரத விரோதः வித்யா கர்மணः இதி து பிரகிருத தத்வாத். ஓகே, இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நாம் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னா, கச்சதி ஆகச்சதி. இறந்த பிறகு மனுஷன் எங்கே போகிறான், எப்படி போகிறான், எங்கே இருக்கான், திரும்பி எப்படி வரான், இதுதான். இது அருமையான டாபிக். ஓகே, நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நமக்கு ரெலவெண்ட் டாப்பிக்கா அப்படின்னா இர்ரெலவெண்ட் டாபிக். ஆனால் இர்ரெலவெண்ட் டாபிக்னா அப்படி சொல்லிட முடியாது. ரெலவெண்ட் டாபிக். இர்ரெலவெண்ட்னா எதுக்கு படிக்கணும்? ரெலவெண்ட்டாக ஆக்கிக்கணும்.
இது irrelevant தான், ஆனால் ரெலவெண்ட் டாப்பிக்காக மாற்றிக்கணும். இப்போ கச்சதி ஆகச்சதி, இது எப்போ பார்த்தாலும் பிறவி சுழலில் சுழன்றிருக்க இந்த ஜீவா, அந்த ஜீவா ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து நாயம் குதச்சின்ன வெப்போச்சித்து, இதில் படிக்கணும். அது ஜிபிஎஸ். நான் பிறக்கிறதில்ல, நான் இறக்கிறதில்ல. அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உபநிஷத்தோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதில் இது கரைஞ்சி போயிடக்கூடாது. அப்போ இதையும் படிக்கணும் இல்லை? இந்த பிறவி பர்த்து டெத்து உனக்கு துன்பத்தை கொடுக்கணும். கொடுத்தா தான் இதுதான் சம்சாரம்னு புரியணும். மற்றதெல்லாம் சம்சாரம் இல்லை. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் இருந்தாலே முடிஞ்சு போயிடும், சரியாயிடும். நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்க டாபிக்கல் ப்ராப்ளத்தெல்லாம் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளத்தோட கனெக்ட் பண்ணிடுறோம். டாபிக்கல் ப்ராப்ளமே நமக்கு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் மாதிரி தோணுது, ஆனால் அது கிடையாது. அப்போ வேதாந்தத்துக்கு எலிஜிபிள் என்னன்னா, ஸோ பேரண்ட், பவுஸ், சில்ட்ரன், அதில் வரக்கூடிய ப்ராப்ளம்லாம் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறதில்ல. அதெல்லாம் நீ எடுத்துட்டு நீயே சமாளிச்சுட்டு பேசிக்கலி பிறந்து இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வருமோ அப்படிலாம் பாடி வச்சா இல்லையா, இனி ஒரு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு இது ரெலவெண்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல்லாக இந்த ஜீவா எப்படி போயிட்டு வரான், எங்கே போயிட்டு வரான், எந்தெந்த வழியாலாம் போகிறான், நீங்கள் இப்போவே தெரியும் உங்களுக்கு எப்படிலாம் போகிறான், எப்படிலாம் கஷ்டப்படுறான்றத டீட்டெயிலாக இப்போ படிச்சிருக்கோம். 16வது சூத்திரம் தத்ராபிச்ச தது வியாபாராத் அவிரோதகா. அதுக்கு இப்போ 15 முடிச்சிருக்கோம், 16 இப்போ ஆரம்பிக்கணும். இப்போ பகவத்கீதை, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், இதுதான் பிரஸ்தானத்திரயம், வேதாந்த கிரந்தங்கள். ஆனாலும் இதுலேயும் நமக்கு இந்த மனுஷன் மரண அனந்தரம் என்ன நடக்கிறதுன்றத இங்கே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த 3 டாப்பிக்லையுமே படிச்சுட்டு இருக்கோம். பகவத்கீதையிலையும் படிக்கிறோம், உபநிஷத்துலையும் படிக்கிறோம், இப்போ பிரம்மசூத்திரத்துலையும் படிக்கிறோம். அப்படின்னா இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மனிதர்களுடைய, குறிப்பாக ஜீவர்களுடைய மரணம் என்பது முடிவானதா, ஏண்டா, இல்லை டு பி கண்டினியூவாக பார்க்குறதா, இதுதான் டாபிக். ஓகே, நமக்கு மரணம் இப்போ செத்து போயிட்ட நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம்? தப்பிச்சிட்டோம் அப்படின்றது. தப்பிக்க முடியாது, இது கண்டினியூ ஆகிறது. இப்போ இந்த டே முழுக்க எப்படியாவது தப்பிச்சுட்டா என்ன செய்யறது? தூங்கி போயிடணும். தூங்கி போயிட்டுனா இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளத்துலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். ஆனால் எழுந்த உடனே பெட்டிலேயே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எங்கே விட்டீங்களா அங்கேயே ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதை மாதிரி தான் இதுவும். அதனால் இது ஒரு தொடர்கதை. ஜீவா பர்த் டெத்துன்றது ஒரு தொடர்கதை. சார்வாக முதல் கிறிஸ்துவ மதம் வரைக்கும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, மரணம் என்றது ஏண்டு, முடிவானது. மரணத்துக்கு பிறகு ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த சார்வாக குரூப் இப்போ நாடு முழுக்க, உலகம் முழுக்க நிறைய பேர் ஆயிட்டான். இப்போ இருக்கிற பர்த்து தான் நிஜம். இன்னொரு பர்த்தெல்லாம் இருக்குலாம் நினைப்பு இல்லை. இருந்தால் இப்படி பண்ண மாட்டான். அவனுக்கு இது ஏண்டு. இப்போ நம்ம வேதாந்தத்தில் வந்திருக்கோங்க, அதே சூழ்நிலையில் இருந்து அதே படிப்பு படிச்சுட்டு இங்கே வந்திருக்கோம். மரணன்றது ஏண்டு கிடையாது, அது கமா, விகாரம் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அப்போது இது நம்ம இந்த மாடர்ன் எஜுகேஷன் இப்போ டெவலப் ஆகி ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வரைக்கும் டெவலப் ஆகிருக்கு. இப்போ இது பியூட்டிஃபுல். சயின்ஸ் என்ன பண்ணுறது? கிரகம் விட்டு கிரகம் போகிறதுக்கு
டெவலப் ஆகிருக்கு. இப்படிலாம் அவங்கெல்லாம் பெரிய அளவில் ஆயிருக்காங்க. அப்புறம் சயின்ஸ் இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட் என்னென்னா, கண்டம் டு கண்டம் ஆயுதத்தை போட்டு ஒருத்தனை அழிக்கிறதுக்கான ஆயுதம் இப்போ எல்லாருமே வந்து வச்சுருக்கான். இப்போ இப்படி தட்டி விட்டால் 7 கண்டம் ஒரே நேரத்தில் பொசுங்கி போயிடும். எல்லார்கிட்டையும் ஆயுதம் இருக்குது. சயின்ஸு நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்கான். ஓகே, பகவான் என்றைக்கு நினைக்கிறாரோ பிரளயம் அன்றைக்கி வந்து ரொம்ப சுலபமாக ஆகிடும் அவருக்கு. அவர் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம். இவன் வந்து அந்த பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாருல்ல, ஒருத்த மேலே ஒருத்த துவேஷத்தை உண்டாக்கிட்டோம்னா இவன் அவனை போடுவான், அவன் இவனை விட்டு ஒரே நேரத்தில் எல்லாருமே அமுத்திடுவான். என்ன வேணா ஆகும். இப்போ புரியுதுதா? பக்கத்தில் அழிச்சுப்பான். ஓகே, அது மாத்திரம் இல்லை, அந்த இது எப்படின்னா கிணங்களை போட்டான்னா ஒரு இடத்துல வெடிக்கிறது இல்லை, அது அப்படியே சரமாக அது வெடித்து மொத்த மனித குலமே அழிஞ்சு போயிடும், பிரளயம் வந்துடும். ஓகே, இப்போ பகவான் என்ன பண்ணிட்டான்னா பிரளயத்துக்கு பிரச்சனை இல்லை, அவர் முன்கூட்டியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார். இப்போ தான் பிரதம பாதம் வருது, அப்புறம் துத்திய பாதம் இருக்குது, திருத்திய பாதம் இருக்குது, சதுர்த்த பாதம் இருக்குது, நிறைய நாள் இருக்குது பிரளயம் வரத்துக்கு. இப்படிதான் ஆனாலே கூட முன்கூட்டியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. ஓகே, கண்டிப்பாக நம்ம காலத்தில் பிரளயம் ஆகாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ டெத்துன்றது எண்டா டு பி கண்டினியூவா. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? தூங்கி விழிப்பது போல் சாக்காடு அப்படின்றாரு. ஓகே, அதை வந்து நம்ம டெக்னிக்கலாக என்ன சொல்லுவோம்னா நித்திய பிரளயம் அப்படி சொல்லுவோம், டெய்லி பிரளயம் அது. ஓகே, ஏன்னா இப்போ பிரளயத்தில் எல்லாம் ஒடுங்கிடும். நீங்கள் தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேச கால வஸ்து 3மே ஒடுங்கிடுறது. அதனால தான் நம்ம வந்து இதுக்கு அடுத்த டாபிக் என்ன பண்ண போகிறோம், பர்த் டெத்து டாப்பிக்லேருந்து நம்ம ட்ரீம் சொல்ல போகிறோம், கனவு சொல்ல போகிறோம், அப்புறம் தூக்கத்தை பற்றி சொல்ல போகிறோம் நமக்கு பிடிச்ச. அதெல்லாம் இப்போ வந்து வியாசாச்சாரியர் எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணுறார். புரியுறதா இது? அப்போது ஷட்டு விகாரம் உடையது இந்த பாடி, இந்த சரீரம் இருக்கு. அது அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தே, அவ்வளோதானே, விபரிணமத்தே அபக்ஷியத்தே வினஷ்யதி. வினஷ்யத்தின்னா அது நாட் எண்டு, விகாரம், ஷட்டு விகாரம், நாட் பஞ்ச விகாரம். 6வது மரணம் இருக்கு இல்லையா, அதுவும் விகாரம். விகாரம்னா என்ன? மாறுதல். அதில் 2 தான் இருக்கிறது, சவிகாரம் நிர்விகாரம். ஒன்று மாறிண்டே இருக்கும், ஒன்று மாறாமல் இருக்கும். புரியுதா? அவ்வளோதான். அப்போது நமக்கு வந்து சாஸ்திரத்தில் வந்து இஷ்டம் பூர்த்தம் தத்தம் 3 சத்காரியத்துக்கு சொல்கிறது. புரியுதா? சோஷியல் ஒர்க்கை வந்து சோஷியல் ஒர்க்கு சொல்லலைன்னு சொன்னேன் சனாதன தர்மத்தில் சொல்லியிருக்கு. இஷ்டம் பூர்த்தம் தத்தம். புரியுதா? பர்சனல் லைஃப்பில் எப்படி வந்து ஒழுக்கமாக இருக்கிறது அது இஷ்டம். அதுக்கப்புறம் பூர்த்தம்ன்றது சொசைட்டி லைஃப்பில் எப்படி இருக்கணும். தத்தம் சேரிட்டபிள், அது எப்படி இருக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறது. ஓகே, அதனால் வந்து புண்ணிய கர்மா, இதெல்லாம் புண்ணிய கர்மா. இந்த சாஸ்திரம் சொல்கிற இஷ்டம் பூர்த்தம் தத்தம் இப்படிலாம் பண்ணினா புண்ணிய கர்மா உண்டாகும். அந்த புண்ணிய கர்மா உள்ளவன் வந்து கிருஷ்ணகதி வழியாக போய் சொர்க்கலோகத்தில் மேலே 7 லோகம் இருக்குது, அதில் என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவான். அதை நம்ம டீட்டெயிலாக படித்தோம். இந்த புண்ணிய கர்மத்தோட உபாசனையும் பண்ணுகிறவன் யாரோ அவன் என்ன பண்ணுவான்னா சுக்லகதி வழியாக மேலே இருக்க லோகத்துக்கு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அவன் வந்து உபாசனை பண்ணுறோம் எந்தெந்த லோகத்துக்கெலாம் போக போகிறான் அப்படிலாம் இன்றைக்கி தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயம். இந்த கம்யூனிட்டி இருக்கான்ல, அனிஷ்டாதி இஷ்டம் பூர்த்தம் தத்தம் அதெல்லாம் செய்ய மாட்டேன், பாப கர்மா தான் செய்வேன், அப்படி கங்கணம் கட்டிட்டு பிறந்திருக்கான்ல, அவன்லாம் எங்கே போவான்? அவன் வந்து அதோகதி. அதோகதினா கீழோகம், நரகம்,
யமலோகம் அப்படின்றது டாபிக்கு. அப்போது பொதுவாக பாரதத்தினுடைய லட்சியம் ஆன்மீகம். நம்ம லட்சியத்தினுடைய எப்படின்னா அந்த வேதாந்தத்தில் ஆன்மீக பயணத்தில் எண்டு என்ன நம்மளுடைய கோல் என்ன? மரணமில்லா பெருவாழ்வு அடையிறது. மரணமில்லா பெருவாழ்வு அடையிறது எதுவோ அதுக்கு தான் போகணும். இதில் நாம் நச்சிகேதன் அருமையான ஒரு கேள்வி கேட்குறான். அப்புறம் சாந்தோக்கியில் ஜெய்வலி கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிட்டாரு. அதுபோல் பிருகதாரண்யத்திலையும் யாஜ்ஞவல்கியரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிட்டாரு. மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றது. இதில் நச்சிகேதன் தான் விடாமல் உருட்டினாலும் மிரட்டினாலும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான்னு படித்தோம் நம்ம. ஓகே, அப்போ யமலோகத்தில் பதில் கொடுத்து தான் மொத்த மரண அனந்தரம் என்ன நடக்கிறது, அதுலேருந்து தப்பிச்சுக்கிறது எப்படி, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற உபநிஷத்து தான் கட்டோபனிஷத்து. அந்த கட்டோபனிஷத்தை மேக்சிமம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டது பகவத்கீதா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நிறைய ஸ்லோகத்தை இவர் கடன் வாங்கிப்பார், எடுத்துப்பார். ஓகே, ஏன் எடுத்துக்கிறாரு? இது உபதேசம் பண்ணுற இடம், அப்படி போர் பண்ணுற இடம், கொலை பண்ணுற இடம். அதனால் ஆப்டான்னு இருக்கிற உபநிஷத்து கட்டோபனிஷத். அதில் இருக்க மந்திரெல்லாம் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறாரு. ஓகே, இப்போ நமக்கு ஏன் பகவத்கீதா ரெலவெண்ட்டாக இருக்கு? அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் குருக்ஷேத்திர போர் ரெலவெண்ட்டாக இருக்கு. அதுக்காக அது கட்டோபனிஷத் இருக்கிறது. நமக்கு இப்போ பூலோகத்தில் நம்ம பிறந்திருக்கோமே, நமக்கு என்ன ரெலவெண்ட்டு? நமக்கு எங்கே இருக்கு யமலோகம்? நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டி விட்டுருக்கான். புரியுதுதான்? எங்கே பார்த்தாலும் உன்னை பயமுறுத்துறான். இது போனால் அதுவான இது. அப்போ நமக்கும் ரெலவெண்ட்டாக தான் இருக்கிறது. புரியுதா? அதனால் இந்த லோகத்துக்கு இப்போ இருக்கிற இதுக்கு பர்செப்ஷனுக்கு இது ரெலவெண்ட்டு. இல்லை, ரெலவெண்ட்டு புரிஞ்சால் தான் நமக்கு இதனுடைய இன்ட்ரெஸ்ட் புரியும். அப்போது நான் உண்மையிலேயே ஸ்ரத்தையோட இதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணினாலும் என்னுடைய முயற்சி போறவில்லை. அப்படி சொல்கிறவன் சொர்க்கத்திலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன், அதே சமயத்தில் உபாசனை பண்ணி கிரமமுக்திக்கும் போகாதவன், அவனுடைய கதி என்ன அப்படின்னு நம்ம கடைசியாக பார்த்தோம். அவன் கதி அவன் வேதாந்தி அகதி, அவனுக்கு கதி இல்லை, ஜீவன் முக்தன். இங்கேயே எந்த கதிக்கு போகாமல் முக்தனாக ஆயிடுவான். அப்படியும் வர முடியாதவன் என்ன செய்ய முடியும்னு தான் அர்ஜுனனுடைய கேள்வி. எனக்கு முயற்சி போறலை, சஃபிஷியண்ட்டாக போறல. அவன் எங்கே சிதறுண்ட மேகம் மாதிரி கச்சாமுச்சான்னு கண்ணாபண்ணான்னு போயிடுவானா அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான். அப்படிலாம் போக மாட்டான். அவன் சொர்க்கலோகத்தில் போய் அனுபவிச்சுட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது நல்ல பணக்கார வீட்டில், ஒழுக்கம் உள்ள வீட்டில், எல்லா இடத்துலையும் எப்பவுமே சுத்தமாக வச்சிருக்கிற வீட்டில் பிறப்பான். அதை விட ஸ்பெஷல் லோகம் ரொம்ப ரேரஸ்ட் என்ன அப்படின்னா, பிறக்கும் போதே அவன் அந்த பிரம்மஜானியோட வீட்டில் பிறப்பான். அது ரொம்ப ரேர். ஓகே, அப்படி பிறந்துட்டா இப்போ ஸ்வேதகேத்து இருக்கான்ல, ஸ்வேதகேத்து எங்கே பிறந்திருக்கான்? உத்தாலகர் வீட்டில் பிறந்திருக்கான். அவன் அப்பாவே ஸ்காலர், பெரிய ஆள், ஞானி. இப்போ புரியுதா இது எக்ஸாம்பிள்? அதை சொல்கிறார் பகவான் கிருஷ்ணர். உத்தாலகர் மாதிரி வீட்டில் நீ பிறப்ப, நச்சிகேதன் மாதிரி அப்படின்னு. சப்போஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா. ஆனால் நம்ம எப்படி பண்ணுறோம்? எதையுமே மிஸ் பண்ண விட்றதில்ல. எந்த ஒரு ஒர்க்கும் இப்பயே முடிச்சுடு, முன்னாடியே முடிச்சுடு, அப்படியே உங்களை ட்ரெயின் பண்ணி இப்போ மென்டலி ட்ரெயின் பண்ணிருக்கு. அதுபோல் யோக பிரஷ்டனுக்கும் நம்ம விடுறதில்ல. புரியுதா? யோக பிரஷ்டன் ஒரு வழி இருக்கு, அங்கே போய்க்கலாமா அப்படின்னு சில பேருக்கு ஐடியா வரும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம
இப்போவே இந்த பிறவிலேயே முச்சுடணும் அப்படின்றக்கா ட்ரை பண்ணிட்டுருக்கோம். புரியுறதா? சரி, அப்போது இந்த அர்ஜுனன் கேட்குற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப வேதாந்தத்தில் லேட்டஸ்ட்டு விஷயம். லேட்டஸ்ட்டு விஷயமே 5000 வருஷம் நமக்கு. புரியுறதா? அப்போ மீதெல்லாம் எங்கே எப்போ இருக்குது பண்ணு. ஓகே. ஸோ இப்போது உலகம் முழுக்க என்ன நடந்துட்டுருக்குன்னா, சார்வாக மதத்துக்குள்ளே இருக்கான் உலகியல்வாதம். புரியுதா? பணம் ஒன்று எல்லாத்தையும் சரி பண்ணிடும், அப்படியே அசத்தியான. இங்கே கூட சில பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். ஓகே, பணம் இருந்தால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. அப்படி ஆகாது. அதுக்கு பேர் உலகாயுத வாழ்க்கை. இதுக்கு பேர் சேக்ரெட் செக்யுலர். செக்யுலருக்கு நம்மளை மாற்றிப்பட்டான். ஓகே. இப்போ சனாதன தர்மம்ன்றது அனைவரையும் மதிக்கக்கூடியது, அனைத்து மதங்களையும் சரிசமமாக பார்க்கக்கூடியது, சர்வமத சம்மதம், சர்வ தர்ம சமபாவம். அப்போ முதல் படி போகத்திலேருந்து தர்மத்துக்கு வரணும், இறுதியான படி தர்மத்திலேருந்து ஆன்மீகத்துக்கு போகணும். இதுதான் நம்மளுடைய ஸ்டெப்பு. அதுக்கு அனித்தியம் நித்தியத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன, இது சவிகாரம் நிர்விகாரம் ஒன்று இருக்குது அப்படின்றத சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன, மரணம், மரணம் இல்லா பெருவாழ்வு, இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம், படிச்சுட்டே இருப்போம். அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. அந்த மிருத்யோர்மா அமிர்தம் கமயத்தான் இப்போ பிரம்மசூத்திரத்தினுடைய டாப்பிக்காக இருக்கிறது. ஓகே. தேர்ஃபோர் ஞானம் எது? ஞானம் அத்திர ஈக பிரம்ம சமுஷ்ணுதே. இங்கே இப்போவே பிரம்மத்தை நீ அடையலாம். யாரு? மர்த்தியகா அமிர்தம் பவதி. மரணத்துக்கு உட்பட்ட இவனுக்கு பேரே ஒரு மர்த்தியான்னு வைக்கிறாங்க. புரியுதா? ஏன்னா ஒரு நாள் செத்து போகிறவன் தானே இவன். அதனால் இவனுக்கு பேர், ஜீவாவுக்கு பேர் மர்த்தியகா. நீ மரணம் இல்லை, மர்த்தியகா இல்லை, அமிர்தம் பவதி, சாஸ்வதமான நித்திய சர்வகதஸ்தானுகு அச்சலோயம் சனாதனகா. பகவானும் சொல்கிறார், நீ சாகாதவன். அந்த சாகாத வரத்தை கொடுக்குற ஒரு இடத்துல தான் நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். ஓகே. சப்போஸ் அதில் வந்து முடியல, மூச்சு திணறது அப்படின்னா அர்ஜுனன் கேட்குற மாதிரி யோக பிரஷ்டன் ஆகி அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் பண்ணி ஜீவன் முக்தனை ஆக முடியும். ஓகே. அப்படி முடியாத சில குரூப் வந்து உபாசகன் பண்ணி கிரமமுக்தி மேலே போகலாம். அவன் வந்து கிரமமுக்தனுக்கு போகிறது. இந்த மூணுக்கும் வராதவன் யார்? அவன் ஞானத்துக்கு வரல, யோக பிரஷ்டனுக்கு வரல, உபாசனுக்கு வரல. அவன் எங்கே போவான்? மிருத்யோகோ மிருத்யுகோ. கட்டோபனிஷத்தில் யம தர்மராஜா சொன்னார், திரும்ப திரும்ப புனப்புனகா தேவசம், என்னுடைய வசத்தில் வந்து மாட்டிக்கிறான் அப்படின்ற சொல்கிறார். ஓகே. அப்போ இப்போ உள்ள சப்ஜெக்ட் மேட்ரு 3வது அதிகரணம் என்ன சொல்கிறதுனா, சாந்தோக்கியத்தில் பஞ்சாகினி வித்யா கிருஷ்ணகதியில் சொர்க்கத்துக்கு போய் வரான், ரிட்டன் ஆகிறான். இப்போ என்ன டிபேட்டு அப்படின்னா, புண்ணியம் பண்ணவன் பாபம் பண்ணுறான், 2 பேருமே சொர்க்கத்து வழியாக தான் போகிறான் அப்படின்னு கௌஷிக உபனிஷத் சொல்லுது. அப்போ என்ன டிபேட்டுன்னா, எல்லாருக்கும் ஒரே வழிதானா அப்படின்றத சொல்கிறது. நோ நோ, எல்லாருக்கும் ஒரே வழி கிடையாது. புரியுதுதா? அதில் கிரேட் இருக்குது. ஓகே. 5 மணி வரவனுக்கு ஒரு கிரேட் இருக்குது, 5:30 வரவனுக்கு ஒரு கிரேட் இருக்குது, 5:45 வரவனுக்கு ஒரு கிரேட் இருக்குது, 6 மணிக்கு வரவனுக்கு ஒரு கிரேட் இருக்குது. அப்போ அவங்க லெவலில் ஒரு கிரேட். அப்புறம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தா அப்புறம் பகவான் வந்து ஓர வஞ்சனக்காரனாக ஆகிடுவான் இல்லையா? அதனால் அந்தந்த சாதகர்களுக்கு தகுந்தா போல் கிரேட் கிடைக்கும். புரியுதுதான்? அதனால் ஒன்றுமே வராதவனுக்கு இங்கே வந்து நிற்கலாம் பாரு, கடைசியாவது 2 நிமிஷமாவது காதில் வாங்கினான, அவன் மற்றவர்களோட உத்தமம். புரியுதா?
அப்போ 3 1 12 முதல் சூத்திரத்தில் பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறான்னா, ஓகே அந்த பூர்வபக்ஷம் வந்து எல்லாருக்கும் ஒரே வழி தாங்க, நல்ல காரியம் பண்ணி நீ கெட்ட காரியம் பண்ணு, எல்லாமே சொர்க்கலோகத்தில் பஞ்சாக்னியில் வழியாக இருக்க 5 தலம் அதில் போயிட்டு வருவான் அப்படின்ட்டு. அப்போ 13லேருந்து சூத்திரத்தில் வியாச அப்படி சொல்கிற, அப்படிலாம் பண்ணால் ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்போது கஷ்டப்படுறவனுக்கும் ஒரே வழி, அப்புறம் சுகமாக இருக்கவனுக்கும் ஒரே வழின்னா அப்புறம் நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்? அதனால் அப்படிலாம் கிடையாது. சித்தாந்த பதில் என்னென்னா, கட்டோபனிஷத்து 1 2 6 இது மறந்துடக்கூடாது. அப்பப்போ நம்ம வந்து உபநிஷத்தோட சுருத்தியோட வாக்கியத்தை நம்ம தீர்க்கமாக விசாரம் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம சுருத்தியில் கூட பண்ணினதில்லை. இப்போ வந்து ஒரு உபநிஷத்து மாத்திரம் எடுத்துப்போம். இங்கே என்ன பண்ணுறோம், எல்லா உபநிஷத்தையும் போட்டு ஒரு அலசுறோம். நம்ம பெரிய நமக்கு லக்கு இங்கே வரவாளுக்கு. கட்டோபனிஷத்து 1 2 6 நான் சாம்பிராயகா பிரதிபாதி பாலம் பிரமாத்தியந்தம் வித்த மோகேன மூடம் அயம் லோகோ நாஸ்தி பர இதி மானி புனப்புனக மேவசம் ஆபத்தியதே. இது ஒரு 4-5 நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன்னு. கட்டோபனிஷத்து 1 2 6 நான் போய் பார்த்தேன் புக்கில் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஓகே, அது சுவாமிஜிக்கு சொல்கிறது கரெக்டு தானே. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பரிபூர்ண நம்பிக்கை, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். டவுட்டே இல்லாத ஸ்டூடெண்ட் புரியுது. ஓகே, அப்போ அந்த உபநிஷத் மந்திரம் உபநிஷத் புக்கு பகையில் வச்சுக்கணும். முதல்ல இருக்கான்னு பாரு, கண்டுபிடிச்சிக்கோ. அதில் கண்டுபிடி. அனிஷ்டாதிகாரி. இப்போ யார் அனிஷ்டாதிகாரி? முடியாதியா, நான் வரமாட்டேன், நான் செய்ய மாட்டேன், கிளாஸுக்கு வாயேன், வரமாட்டேன், தெளிவாக இருப்பான். அவனை பற்றி தான் இந்த அதிகரணமே, அனிஷ்டாதிகரணம். நீ என்னெல்லாம் சொல்கிறியா, என்னால் செய்ய முடியாது, அப்படி தீர்மானமாக இருக்கிறவன் அனிஷ்டாதிகாரி. மெட்டீரியல் பர்சன், பணமே கதின்னு வாழ்கிறவர்கள். திறமை டேலண்ட்டு எந்த ஸ்கூலில் கிடைக்கிறதுன்றத பார்ப்பான், அங்கே போய் சேர்ப்பான். ஒழுக்கம் இருக்கா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், புரியுதா? அப்போது இப்போ என்ன ப்ராப்ளம் சமுதாயத்தில்னா, பேரண்ட்டுக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம், நல்ல டேலண்ட்டு கொடுக்குறான், சுந்தர் பிச்சை மாதிரி நல்ல அவனை போய் நல்ல ஒரு கம்பெனியில் அவன் வந்து அக்கௌண்ட்டாக இல்லாமல் இப்போல்லாம் மேனேஜர் லெவலில் சிந்திக்க ஆரம்பிச்சிடான். முன்னாடிலாம் குமஸ்தா லெவலில் வரைக்கும் தான் யோசிப்பான். இப்போ வந்து நம்ம பெரிய அளவில் யோசிக்கிறோம், அப்ராடுக்கு போகிறோம், சிஏ போகிறோம், அதை தாண்டி போகிறோம், கம்பெனியே ரன் பண்ணுற மாதிரி, ஸ்டார்ட் அப் பண்ணுற மாதிரி நம்மளுடைய லெவல் வந்து இப்போ மாறி போச்சு. ஓகே, டேலண்ட்டு திறமை இருக்கணும், இதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதில் ஆர்ட்டில் சேர்ப்போம், மியூசிக்கில் சேர்ப்போம், டான்ஸில் சேர்ப்போம். ஓகே, அந்த குழந்தைய பெண்டு எடுத்துருவோம், திருக்குறள் சொல்லி கூட எடுத்து அந்த கிட்டக்கே போக மாட்டோம். மழைக்கு ஒதுங்கினா கூட ஃபேன்சி ஸ்டோரில் போய் இறங்குவோம் மொழிய, இதுக்கு வரவே மாட்டான். அப்போது இப்போ இருக்கிற பேரண்ட்டோட மூடு என்னன்னா, டேலண்ட்டு டெவலப் பண்ணணும், புரியுதா? ஆனால் வள்ளுவர் சொல்கிறாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆச்சாரமாக இருக்கணும். அப்போ நீ ஆச்சாரமாக இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணும், ஆச்சார அனுஷ்டானத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், புரியுதா? இப்போ குழந்தைகளுக்கு நல்லதை செய்ய வைக்கிறதுக்கு நம்ம கடுமையாக முயற்சி பண்ணால் தான் நாளைய எதிர்காலத்தில் சாருவாகத்திலேருந்து பாரதம் தப்பிக்கும். ஓகே, அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யார் கையில் இருக்கிறது? பெற்றோர்கள் கையில் இருக்கிறது முக்கியமாக. ஓகே, நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும், எப்படியாவது சொல்லி கொடுத்துடணும், அது போய் உள்ளே போய் பதியும், புரியுதா? அது அப்படி இல்லை அப்படின்னா என்னாகும், புனகா மேவசம், யமனை அடையிறது உறுதியாகிடும். அதை இங்கே வியாசாச்சாரியார் சம்யமன லோகம் என்றார். சம்யமன லோகம் அவருடைய டெக்னிக். அதாவது புராணம் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, பாதாள லோகம், பாதாள லோகம், கீழோகம் அப்படின்றது. அப்போ ஸ்ருதி பிரமாணம் மாத்திரம் இல்லை,
ஸ்மிருதி பிரமாணத்தில் மகாபாரதத்தில் சொல்கிறது. ஓகே, அப்போ 3:1:15 கடைசியாக பார்க்கறது பார்த்தது அபிச்ச சப்த. அபிச்ச சப்த 7 நமக்கு லோகம் இருக்கு. புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மகாபாரதத்தில்? 7 லோகம். ரௌரவம், மகாரௌரவம், வன்னி, வைதரணி, கும்பிபாகம், தாமசம், தீர்க்க தாமசம். 7 கீழ்லோகம். புரியுதா? இந்த கீழ் 7 லோகத்தில் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. புரியுதா? ஓகே. ஸோ இப்போ 13வது சூத்திரத்தில் ஸ்ருதி பிரமாணம், 14வது சூத்திரத்தில் ஸ்மிருதி பிரமாணம், 15வது சூத்திரத்தில் புராணம் பிரமாணம். இப்போ நம்ம 16வது சூத்திரத்துக்கு வந்திருக்கோம். தத்ராபிச்ச தது வியாபாராத் அவிரோதா. அந்த சூத்திரத்துக்கு இப்போ வந்திருக்கோம் நம்ம. ஓகே, 16வது சூத்திரத்தில் சின்ன இடர்பாடு இருக்கிறது. ஓகே, அதாவது கட்டோபனிஷத்து யமலோகம் சொல்கிறது சில்லி மேட்ரு தான். இது ரொம்ப பெரிய மேட்ரு ஒன்றும் இல்லை. ஆனால் புராணங்கள்லாம் என்ன சொல்கிறது? நரகலோகம்னு சொல்கிறது. அங்கே யமலோகம் சொல்கிறது, இங்கே நரகலோகம் சொல்கிறது. அப்படின்னா என்னன்னா அந்த யமலோகத்துக்கு உள்ளவர் யார்? யம தர்மராஜா. நரகலோகத்தில் 7 லோகம் இருக்கு இல்லையா, அங்கே 7 மேனேஜர் இருக்காங்க. புரியுதா? அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறவர் சித்திரகுப்தன். அது சித்திரகுப்த லோகம் தானே சொல்லணும். யமலோகம்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ வேறு வேறு தேவதைகள் இருக்கிறதுனால இப்போ நம்ம ஆளு பாரு, டெத்து பற்றியே எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக, அதில் எந்த லோகத்தில் போகிறது, அவன் எவன் தேவதை, இதெல்லாம் புரியுது உனக்கு? இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பயமுறுத்துறான்ல, நீ செத்து போய்டு. இன்றைக்கி நேற்றுக்கு ஒரு ஃபேமிலி உள்ள ஏறின்னு இருக்கேன், செத்து போயிடுவடி, செத்து போயிடுவேன், நீ செத்து போயிடுவ அப்படின்ற அந்த ஆள் ஆத்திரத்தில் சண்டையில். அவ ரொம்ப தைரியமாக இருக்கா. அவ்வளோ செத்து போன பரவாயில்லைங்க, நான் மாத்திரம் சாக மாட்டேன், நீங்களும் செத்து போயிடு. செம்ம டைலாக். ஆனால் அங்கே நிற்கக்கூடாது, அப்படியே அப்படியே ரன்னிங்கில் கேட்டுகிட்டே போனோம். பரவாயில்ல, நம்ம ரெலவெண்ட்டாக டாபிக் இருக்குது, நம்ம இன்னும் வேறு மாதிரி எல்லாம் படிக்கலை அப்படின்னு. செத்து போகிறத பற்றி பயமுறுத்துறான். ஆனால் அவள் பயப்படாமல் அதுக்கு சொல்கிறா பதில். ஓகே, அது போல தான் இனிமேல் ஹாஸ்பிட்டலில் நீ செத்து போயிடுவ, இது வென்டிலேட்டர் வைக்கணும், அது இதெல்லாம் சொன்னேன்னா, டாக்டர் உங்களுக்கும் அதே மாதிரிலாம் வருமா டாக்டர்? இல்லை எங்களுக்கு மாத்திரம்தான் வருமா, பேஷண்ட்டுக்கு மாத்திரம்தான் வருமா? அப்படியே ஒரு 4 கேள்வி அவனை பயமுறுத்தி விட்டுட்டு வந்துடணும் இனிமேல். புரியுதா? பயப்படக்கூடாது. நம்ம 2 இடத்துல பயப்படுறோம். ஸ்கூலில் சேர்க்கும் போது குழந்தைங்க பண்ணுற இடத்துல டீச்சர்ஸை, பிரின்ஸிபலை, கரஸ்பாண்டை அங்கே கேட்கறதுக்கு பயப்படுறோம். ஏன்னா ஸ்கூலுக்கு குழந்தைங்க ப்ராப்ளம் ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுறோம். ஓகே, இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணுற இடத்துல பயப்படுவான். 3வது இப்போ ஹாஸ்பிட்டலில் பயப்படுறோம். மொத்தத்துக்கு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் பயம்தான். இப்போ உபநிஷத்தில் மரணம் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுலேருந்து என்ன தெரியுது? பயமே கூடாது அப்படின்னு. இப்போ பாரதியார் சொல்கிறது புரிஞ்சுதான்? பயப்படக்கூடாது. பயன்றது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. புரியுதா? பயம் எதுக்கு இருக்கலாம்? பெரியவங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறோமே அந்த பயம் இருக்கணும். அச்சம், நாணம், பயிர்ப்பு, அந்த பயம் இருக்கணும். மொழிய சும்மா கண்டதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. தைரியமாக நச்சிக்காத மாதிரி மேலே போய் யமனையே போய் பார்த்து கேட்குற அளவுக்கு சக்தி இருக்கணும். புரியுதா? இந்த டாக்டர்னா அந்த டாக்டர் மேலே யார் இருக்கா அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்கணும். என்ன இப்போ அவர் இப்போ இப்படி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, கரெக்டாக அது அப்படின்னு கேட்கணும். பயப்படவே கூடாது. இப்போது இல்லை, நான் எப்போத்துலேருந்தே கேட்டிருக்கேன். நான் சும்மா ஸ்கூல் படிக்கும்போது அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஐநாவரத்தில் இருக்குல்ல, அதில் கேட்பேன், என்ன டாக்டர் நீங்கள் எல்லாருக்கும் ஒரே மருந்து தானே டேய் போ, இங்கே எங்கே இருக்க,
எவ்வளவு நேரமா இருக்கு? இங்க ஒரு 10 நிமிஷமா இருக்கு. ஒரே மாத்திரை கலர் கலர் பெருசு பெருசா இருக்கும். அப்போ மாத்திரை 2 விஷயம் தான் கொடுப்பாங்க, கலர் கலர் 2 மாத்திரை. அதுக்கப்புறம் பாட்டில் அடைச்சி இந்த மருந்து கொடுப்பான் வாந்தி எடுக்கிறதுக்கு. புரியுதா? அதுலேயும் சரியாயிடுச்சு. இப்போ வந்து லட்சமாக செலவு பண்ணுறதுக்கும் சரியாகாமல் போகிறது. அதனால் இது ஒன்றும் பெரிய நாட் அ பிக் டீல். டெவலப் ஆயிடுச்சு இந்த கண்ட்ரி, டெவலப்மெண்ட். ஓகே, அப்போது இந்த நரகலோகம் இருக்கு, அது கீழ் லோகம்னு அர்த்தம். அதல விதல சுதல பாத ரசாதல மகாதல தலாதல பாத்தால, இப்படி அங்க சொல்றது. புரியுதா? புராணம். அப்ப சப்த நரகலோகம். இப்ப கீழ் உலகத்திற்கு தேவதா யமன் கிடையாது. சித்திரகுப்தன் போன்ற வேறு தேவதைகள் தான் இருக்கிறாங்க. அதனால யமலோகம் சொல்றது தப்பு. அது வந்து சித்திரகுப்த லோகம் சொல்லு. இப்ப நம்ம பூமி இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. இந்த இதை என்ன சொல்லணும்? ஸ்டாலின் லோகம்னு இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தோமா, அதை சொல்லக்கூடாது. இப்போ புதிய லோகம், புதிய லோகம் இல்ல, உதயலோகம். ஏன்னா இப்ப அவனை டார்ச்சரை வந்து அவங்கிட்ட கொடுத்துட்டான். டார்ச்சர் இல்லை, டார்ச் இல்லை, டார்ச்சரை அவங்கிட்ட கொடுத்துட்டான். புரியுதா? ஓகே, அப்போ இந்த மரணத்தை இப்போ எப்படி படிக்கிறோம் பாருங்க நம்ம. ஏன்னா மரணன்றது ஒரு விகாரம். ஓகே, அதுவே எண்டு கிடையாது, முடிவு கிடையாது. ஓகே, இது நம்ம நன்னா புரிஞ்சுக்கிட்டோம்னா எது வந்தாலும் பயப்பட மாட்டான். ஐயோ உனக்கு இது வந்துருத்தோ அது வந்துருது, ஒன்றும், அது ஒரு விகாரம், அவ்வளோதான், மாறுதல். ஓகே, அப்போ மேலை நாட்டு நாகரிகம் பயமுறுத்தும். அவங்களும் பயந்து நம்மளையும் பயமுறுத்துவாங்க. நம்ம நாட்டு நாகரிகத்தில் நம்ம வந்து யமனுக்கே கோயில் கட்டுவோம். நீங்கள் வந்து கிரிவலம் வரீங்க இல்லையா, திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்களா நீங்கள்? அங்கே வந்து யம துவாரத்தை தான் ஃபஸ்ட்டு கும்பிடணும். நம்ம அங்கே செந்தில் வீடு இருக்குல்ல, அந்த பக்கத்தில் யமலோகம் இருக்கு. இந்த யமலோகம் இல்லை, யமலிங்கம் இருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு லிங்கம். ரமணாசிரமம் தாண்டின உடனே யமலிங்கம் இருக்கும். கடைசியில் முடிக்கிறது எங்க வரும்? குபேரலிங்கம். இப்படிதான் யமலிங்கத்தில் ஆரம்பிச்சு குபேரலிங்கத்தில் முடியும். இந்த கைலாச யாத்திரை இருக்குல்ல, முதல்ல வந்து அங்கதான் பூஜை பண்ணணும் யமதுவாரத்துக்கு. புரியுதா? நீங்க வந்து திருவண்ணாமலை கோயில் இருக்குல்ல, அங்க உண்ணாமலையார் கோயில்கிட்ட போனீங்கன்னா நவ கிரகம் இருக்கும். அங்க வந்து டைரக்டா யமனை இப்படி பார்க்கக்கூடாது. இந்த பக்கம் சைடில் வந்து யமனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணும். இப்போ அதெல்லாம் யார் சொல்கிறா இப்பெல்லாம்? ஓகே, இப்படிலாம் யமனோட நமக்கு சம்பந்தம் இருக்கு. யமப்பயடா அவன், யமப்பய, யமனே சட்னி ஆக்கிடுவான் அப்படி, யமகாதகன். புரியுதா? அதனால நம்ம வந்து சகஜமாக வீட்டிலேயே பேசுவோம் நம்ம யமனை பற்றி. அதனால இப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அது மாத்திரம் இல்லை. ஸோ நம்ம அதுக்கெல்லாம் தாண்டி யமவந்தனம் அப்படி சொல்கிறோம். யமவந்தனம், யமனுக்கு நமஸ்காரம். யமாய நமக, யம தர்மராஜாய மிருத்யுவே சாந்தகாய நமக, வைஸ்வதாய காலாய சர்வபூத க்ஷயாய ச, ஔதும்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே, விருகோதாராய சித்தராய சித்திரகுப்தாய வை நமஹ, சித்திரகுப்தாய வை நமஹ, ஓம் நம இதி. காலையில் சந்தியாவந்தனத்திலேயே யம வந்தனம், தெற்கு நோக்கி அவருக்கு தர்ப்பணம், ஒரு அறிக்கை வருது அவருக்கு யம. அதனால் ஆமா, யமனுக்கு இம்பார்ட்டன். யமனுக்கு நமஸ்காரம். அனைத்தையும் அடக்கி ஆள்பவராகிய அவரையும், தர்ம தேவதையும், எல்லாரையும் அழிப்பவரையும், அந்த காயச்ச எல்லாத்தையும் முடிப்பவரையும். ஓகே, அதை இவன் சொல்லுவான்ல, இப்படி இப்படி ஸ்டைல் காட்டுவான்ல, அதான் முடிக்கிறது. விவஸ்வானுடைய புத்திரராகிய, காலஸ்வரூபி ஆகிய, உயிர்களை அழிப்பவராகிய, நல்ல பலசாலி ஆகிய, தத்னா என்ற பெயரை உடையவராகிய, நீலாய கரிய மேனி உடையவராய, பரமேஷ்டின எல்லாராலையும் பூஜிக்கப்பட்டவராகிய, விருகோதாராய, பீமனுக்கும் விருகோதாராய, அர்ஜுனனுக்கும் குடாகேசராய, ரெண்டுத்தையும் போட்டுக்க. அப்புறம் நீ தனியாக
ஏதாவது அறிவு இருந்தால் அது யோசிக்கோ. ஓகே, பெரிய வயிறு படைத்தவராயும் சித்ராய விசித்திரமானவராயும் சித்திரகுப்தாய வை நமக விசித்திராய தன் ரகசியத்தை காப்பவராயும் உள்ள யமராஜனுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். அப்படியே யம தர்மனுக்கே நமஸ்காரம். டெய்லி வேற சொல்கிறோம். அப்போ யமனுக்கு பயம் இல்லை. யமனுக்கு பயம் இல்லை. யமனை கண்டு நமக்கு பயம் இல்லை. நம்மளை பார்த்து தான் அவன் பயப்படுறான். உண்மையிலேயே புரியுறதா? இது குழந்தைங்களுக்கு இந்த யம பயம் போகிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். யமனுக்கு மாத்திரம் பயப்படாத, வேற யமனுக்கு வேணா பயப்படு. அதனால் 16வது சூத்திரம் தத்ர அபிச்ச தத் வியாபாராத் அவிரோதா. தத்ரனா போன சூத்திரத்தில் சொன்ன சப்தலோகம் அதோலோகம் புராணப்படி 7 கீழ்லோகம் அப்படி சொல்லப்பட்டது. அபிச்ச ஆல்சோ அதுவும் கூட அதல விதல சுதல ரசாதல மகாதல தலாதல பாதால 7 லோகத்திலும் கூட மினிஸ்டர்ஸை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணி. புரியுறதா? எப்போ வேணால் யம தர்மராஜா மினிஸ்டர்ஸை மாற்றலாம். நம்ம பூலோகத்தில் தான் தமிழ்நாட்டில் வேறு வேறு மினிஸ்டர்லாம் சிஎம்மாக போட முடியாது. அப்பாவுக்கு பிறகு பிள்ளைக்கு பிறகு பிள்ளை, இங்கே மாத்திரம் தான் பண்ண முடியும். யமலோகத்திலையோ மற்ற லோகத்திலையோ அப்படிலாம் கிடையாது. எவனுக்கு யோகிதை இருக்கிறதோ தகுதி இருக்கோ அவனை தான் போடுவாங்க. புரியுறதா? இது தமிழ்நாட்டில் இருக்கிற கலாச்சாரம். புரியுறதா? இது அதர்மமான விஷயம். அதனால் இங்கே நமக்கு பிரச்சனை தது வியாபாராத். ததுனா யம தர்மராஜா, வியாபாராத் யம தர்மராஜாவோட ஆதிக்கம் கண்ட்ரோலு எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஃபங்க்ஷன் பவர் இருக்கு இல்லையா, அவருடைய பவரில் தான் இருக்கிறது. தத் வியாபாரா யமனுடைய ஆதிக்கத்தில் தான் 7 லோகமும் இருக்குது. அதனால் நரகலோகம் சொன்னாலும் ஒன்று தான், யமலோகம் சொன்னாலும் ஒன்று தான். சித்திரகுப்தர் மாதிரி பல தேவதைகள் ஆட்சி செய்தாலும் யம தர்மருடைய கண்ட்ரோலில் தான் சித்திரகுப்தன் இருக்கிறான். புரியுறதா? அவர் சொல்கிறத தான் செய்வாங்க. புரியுறதா? அப்போ யார் நமக்கு ஓனரோ, யார் முக்கியமானவரோ அவர் சொல்கிறது தான் நம்ம செய்யணும். புரியுறதா? அதுதான் முறை. யமலோகத்தில் அதுதான் கரெக்டாக இருக்கும். அதனால் சந்தியாவந்தனத்தில் யம வந்தனம் நம்ம ஸ்பெஷலாக சொல்கிறோம். ஓகே, அதனால் இந்த நரகலோகம் 7 யமலோகம் மாதிரி தான், யமலோகம்தான். தேர்ஃபோர் அவிரோதகா. அவிரோதகனா சாஸ்திரம் சொல்கிறது விரோதம் இல்லை, எந்த விதமான முரண்பாடும் கான்ட்ரடிக்டும் கிடையாது அப்படி சொல்கிறது. அதாவது டெக்னிக்கலாக சொல்கிறதுனா கட்டோபனிஷத்தில் சொல்கிற 1 2 6 யமலோகம் சொல்கிறதும் மகாபாரதத்தில் சொல்கிற அதல விதல சுதல அந்த நரகம் கீழ்லோகத்தில் சொல்கிறதும் வேறு வேறு இல்லை. சித்திரகுப்தனே ஆண்டாலும் கூட யமன் தான் கண்ட்ரோலர். புரியுதா? அதனால் இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ யமன் யமலோகம் விசாரம் நச்சிகேதன் மாதிரி சரியான முறையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நச்சிகேதன் மாதிரி நமக்கு தைரியம் வந்துடும். ஓகே, எதுக்கும் பயப்படாமல் வரணும். ஆனால் யமனுங்களாம் பயப்படுறதில்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொரு லோகமே இல்லாததுனால இவனுக்கு எது மேலேயும் பயம் இல்லாமல் போயிடுது. முன்னாடியே யமனை காட்டி மிரட்டலாம், அடுத்த ஜென்மம் உனக்கு இப்படி வரும்னு. இப்போ இந்த புண்ணியத்துக்கு பாவத்துக்கும் எனக்கு மறுபிறவிக்கும் சம்மந்தம் இல்லாமல் சார்வாக நான் போயிட்டேன்னா அவனும் மிரட்டப்படாது. ஏற்கனவே பயம் இல்லாதவனுக்கிட்ட போய் இதை போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, அது இன்னும் மோசமாக போயிடும். அதனால் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி பயமுறுத்தி அதுக்கப்புறம் பயத்துக்கு அப்புறம் பயப்படாமல் இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ நமக்கு டபுள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. புரியுதா? அப்போ 7 14 லோகம் அப்படி நம்ம சகஜமாக சொல்லுவோம். 7 14 லோகம், மேல் உலகம் கீழ் உலகம். இப்போ நம்ம இருக்கிறது கீழ் உலகமா மேல் உலகமா?
மேல் உலகத்தில் கீழே இருக்கும், மேல் உலகத்தில் கீழே இருக்கும். ஓகே, அதனால கீழ் உலகத்தில் கீழே இருக்கிறது எது? பாதாளம். அதுதான் பாதாள பைரவின்னு படம் எடுத்தான். பாதாள பைரவி. ஆமா, பாதாள பைரவி. புரியுதா? அவன் சுதல விதலாம் அவங்களாம் எடுக்கல, கரெக்டா கீழே கீழ் லோகத்தை எடுத்துட்டான். பாபத்தினுடைய எண்ட் மேக்சிமம். புரியுதா? புரியுதா? இப்போ மணல் கொள்ளெல்லாம் அடிக்கிறான்ல, அவன்லாம் இந்த 7 நரகலோகத்தில் கீழே போவான். பாதாள லோகத்தில் கீழே போய் கீழெல்லாம் போக மாட்டான். ஒன்று ஒன்றா அவனை டிப் பண்ணி கீழே அனுப்புவாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் அங்கேருந்து சின்ன சின்ன பூச்சியாக கொண்டு வருவாங்க, சிற்றுயிர்களாக கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1000 ஜென்மம் கழித்து அவனுக்கு திருப்பி ஒரு ஜென்மம் கிடைக்கும். புரியுதா? இப்போ கொள்ளாடிக்கிறான்ல, அவனுக்கெல்லாம் உடனே ஜென்மம் கிடைக்காது. பல விதத்தில் அவஸ்தைப்படுவான், கஷ்டப்படுவான், சம்சாரத்தில் இருப்பான். நம்ம தீவிரமாக எப்போ வச்சாலும் வகுப்பு வரோமா, இது வேற அடுத்தது கார்த்திகையிலேருந்து திருப்பி கொண்டாட போகிறோமா, இப்படி எப்போ வச்சாலும் எப்போ சிபிர் வச்சாலும் வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு சப்போஸ் யோக பிரஷ்டனில் செகண்ட் நிலைக்கு வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டோம், இப்போ ஜீவன் முக்தன் ஆனாலும் சான்ஸ் இருக்குது. ஜீவன் முக்தன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. யோக பிரஷ்டனில் ரோமன் நம்பர் 1 ரோமன் நம்பர் 2 அப்படி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. சொர்க்கத்துக்கு போகிறதில்ல அப்படி இருக்கு. இப்போ தேவலோகத்தில் என்ன தேவலோகம் இருக்கு? ஓம் பூ ஓம் பூ ஓம் சு ஓம் மக ஓம் ஜன ஓம் தப ஓம் சத்யம் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதுதான் பூஹுனா பூலோகம், பூவகனா பித்ருலோகம். பித்ருலோகத்தில் எங்கே இருந்தார்? யார் இருந்தா? அவங்க பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாரே, டே இந்த லோகத்துலேருந்து என்னை மேலே கொஞ்சம் அனுப்புங்கடா அப்படின்னு. பாண்டு. இதுலேருந்து உனக்கு ஒரு விஷயம் புரியணும். பாண்டுக்கே பித்ருலோகம் தான் கிடச்சிருக்குன்னா, பாண்டு போன்றவங்களுக்கே சொர்க்கலோகம் கிடைக்கல, பித்ருலோகம் தான் கிடைச்சி. நல்ல வளர்த்தியாக பிள்ளைங்களை பெற்றா கூட அவருக்கு புண்ணியம் பித்ருலோகம் போகிற வரைக்கும் தான் இருந்தது. புரியுதா? அப்புறம் கிருஷ்ணர் லிஃப்ட் பண்ணி விட்டார். ஓகே, அந்த ஜராசந்தனை கொண்டு விட்டா அதுக்கப்புறம் மேலே சொர்க்கலோகத்துக்கு போகலாம் அப்படி ஒரு ஐடியா கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுறதா? இதெல்லாம் நீ ஒரு லெவல் வச்சுக்கணும். ஓகே, முதல்ல நரகலோகம்லாம் தெரியணும், அப்புறம் மேல் உலகம் தெரியணும். நமக்கு எல்லாமே கேஷுவாலிட்டியாக வச்சுருக்கக்கூடாது. பிரம்மசூத்திரத்துலேயும் இந்த யமலோகத்தை பற்றி சொல்கிறது அப்படி சாதாரண கேஷுவாலிட்டி பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஏன் படிக்கிறோன்னுலாம் தெரியணும். ஓகே, சுவஹா சொர்க்கலோகம், மகா மகாலோகம், ஜனகா ஜனலோகம், தபகா தபோலோகம், சத்யா சத்தியலோகம். புரியுதா? இந்த சத்தியலோகத்துக்கு போகிறவன் தான் கிரம முக்தியை அந்த அடைவான் கம்ப்ளீட்டாக. இந்த முதல் 3 லோகம் இருக்குல்ல, இந்த 3 லோகத்தில் இருக்கிறவன் போயிட்டு வருவான். எந்த கதியில் வருவான்? கிருஷ்ண கதியில். 4லேருந்து 7 வரைக்கும் இருக்குல்ல, மகாலோக ஜனலோக தபலோக சத்தியலோகம். அவன் போகிறது சுக்ல கதி. எப்படி நரகலோகத்தில் படிப்படியாக போகிறானோ அது போல் இங்கே ப்ரமோஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ரமோஷன், செகண்ட் ப்ரமோஷன், தேர்ட் ப்ரமோஷன், மகாலோக. இதெல்லாம் அவசரப்படுறதை விட அத்திரேக பிரம்ம சமுஷ்ணுதே மர்த்தியகா அமிர்தம் பவதி, இதெல்லாம் உணர்ந்தவனுக்கு இதுவே இந்த ஆள் இந்த யமன் கிட்ட மாட்டிண்டு இதை முடிச்சுட்டாலே நச்சிக்காதன் மாதிரி நம்ம மோட்சத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்றத புரியுது. இப்போ உனக்கு இப்போ என்னை பார்த்தாலே யமன் மாதிரி தான் தெரியும். காலையில் எழுப்புறாரு, ராத்திரி எழுப்புறாரு. ஆனால் நான் யமன் இருக்கட்டும், நீ நச்சிகேதன் ஆயிட்டியான்னு பாரு. புரியுதுதான்? அதனால் நீ நச்சிகேதனா ஆகிட்டேன்னா இங்கேயே இப்போவே நம்ம முடியலாம்.
தேர்ஃபோர் கன்க்ளூஷன் என்ன? கிருஷ்ணகதி பித்ருலோகம் சொர்க்கலோகம், சுக்லகதி மற்ற மகாலோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம், அதோகதி 7 லோகம், அதில் விதலை சுதலை. இப்போ நம்ம கிரிப்பு கிளாஸை விட்ட உடனே பூலோகத்திலே 7 லோகத்துக்கு போயிட்டு வருவோம். டிராஃபிக்கில் போயிட்டு அது ஏடா டே என்ன தம்பி கண்ணு தெரியலடா, ஏண்டா இப்படி டமான்னு போடுற அப்படின்னு காரை உள்ளே விட்டான் குழியில். நான் ஒன்றும் அப்படி உள்ள, நான் அது அங்கே குழி இருக்கு அப்படின்னா. சரி, நான் படிச்சுக்கிட்டேன். நான் இந்த 7 நரக லோகத்தில் இது எந்த லோகம் வரும் அப்படின்னு. அதனால் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க, டெவலப் பண்ணி. இதெல்லாம் உண்மை தான், பொய் கிடையாதுன்றதா சொல்லி கொடுக்கறது தான் இந்த வகுப்பு. ஓகே, அதனால் நமக்கு நெக்ஸ்ட்டு வகுப்பு நாளைக்கு காலையில் கிடையாது, சாயங்காலம் 4 to 7 நமக்கு இருக்கும். இன்றைக்கே இது பண்ண போகிறோம். இந்த குறிப்பெல்லாம் இருக்கிறது, குறிப்பு முடித்தோன்னு சொல்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.